வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். நடுவில் கொஞ்ச நாள் ஆளை காணுமே அப்படின்னு தேடாதீங்க. கொஞ்சம் வேறு சில வேலைகள் இருந்தது. அந்த வேலைகளில் கொஞ்சம் இந்த புத்தகங்களை அச்சடிக்க அனுப்புவது, அந்த மாதிரி வேலைகள் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த ஃபேன் மீட்டை வந்து தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம். ஏன்னா குறைந்த எண்ணிக்கையில் தான் வந்திருந்தாங்க. ஒரு 17 பேர் கிட்ட தான் வந்திருந்தாங்க. அந்த ரிசார்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமம் 25 பேராக இருக்கணும், இல்லைன்னா வி கேனாட் அகாமடேட் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு தள்ளி வைப்போம். வேறு சில நண்பர்கள்லாம் வந்து நீங்கள் ஜூம் மீட்டிங் வச்சா என்ன சார் அப்படின்னாங்க. என்னோட யோசனை வந்து சில பேர் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது அப்படின்னாங்க. அதுக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சாப்பாடு மட்டுமே அவன் வந்து 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டிலாம் இருக்குது. சரியா, நம்ம ஜிஎஸ்டிலாம் இருக்கா. ஸோ அப்போ கூட நம்ம அந்த முழு பணத்துக்கும் நம்ம புத்தகம் கொடுத்துட்றோன்னு தான் சொல்லுவோம். இது வந்து அஃபோர்டபுளாக இல்லை சார் அப்படின்னாங்க. நான் நினச்சது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு 1 to 1 இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சேன். சரி, அது முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நண்பர்கள் சிலர் வந்து ஜூம் மீட்டிங் மாதிரி ஆகிங்களா சார் அப்படின்னாங்க. அதுவும் யோசிப்போம். வாரத்துக்கு ஒரு சனிக்கிழமையிலையோ இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலையோ ஒரு 10 பேர் இல்லை ஒரு 15 பேர் கொண்ட குழுவை மட்டும் வாரத்தில் மாதத்தில் ஒரு முறை இல்லை மாதத்தில் 2 முறை அந்த மாதிரி முதல்ல முன்பதிவு செய்து அப்படி கூட சந்திக்கலாம். நம்ம ஏன்னா ஒரு மணி நேரம் உட்காந்து 1 to 1 பேசுகிற மாதிரி வேணும்னு தானே எல்லோரும் கேட்குறீங்க. அது மாதிரியே கூட நம்ம ஏற்பாடு பண்ணலாம். விருப்பம் இருப்பவர்கள் தோழர் அமுதாவை தொடர்பு கொள்ளுங்க. இந்த காரணம் இப்போ புத்தகம் வந்துடும். 13, 14, 15 இந்த வால்யூம்லாம் வந்துடும். இன்னைக்கு அது வந்த பிறகு நீங்கள் தோழர் அமுதாவை தொடர்பு கொண்டு அந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம். சரி, இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இன்னையோட கிட்டத்தட்ட விஜய் பதவி ஏற்று 10 நாட்கள் ஆக போகுது. இன்னும் 11ஆம் தேதி பதவி ஏற்றார். இன்னைக்கு 19ஆம் தேதி. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 நாட்கள்னு வச்சுக்கலாம். நம்ம 2 சைட்லையும் சேர்த்தோம்னாலும் 10 நாள் வச்சுங்க. இந்த 10 நாட்களில் எப்படி இருக்கு அரசாங்கம்? 10 நாளே வந்து ஒரு ஜட்மெண்ட்டுக்கு சரியாக வருமா சார் அப்படின்னா, என்னதான் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போமே அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. 10 நாட்களில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது தான். 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் இலவசம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. அதுவே ஒரு போங்காட்டம் தான். ஏன்னா அவர் முதல்ல சொன்னது மாதம் 200 யூனிட் அப்படின்னாரு. இப்போ 2 மாதத்துக்கு 200 யூனிட்டு. அது 500 யூனிட்டை விட்டுங்க, அது அவர் முதல்ல சொன்னது தான். தகுதி வாய்ந்தவர்களுக்கு ஒரு அளவு வரை பயன்படுத்துகிறவங்களுக்கு மாதம் 200 யூனிட் அப்படின்னாரு. இப்போ அது போயிடுச்சு. அதுக்கு அப்புறம் அந்த பழைய 100 யூனிட் இருக்குதா இல்லையான்னு தெரியல. அது ஒரு ஆம்பிகிட்டியாகவே இருக்குது. அது வந்து அரசு ஆணையாகலாம் எதுவும் வரல. சரியா, இது முதல் சொதப்பல் அப்படின்னு சொல்லலாம். 2வது சொதப்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிருக்கான உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார். அதை கொடுக்கல. என்ன பண்ணிட்டாரு, அந்த 1000 ரூபாயே கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு கடைசி நிமிஷம் வரை அதை ஒரு டென்ஷன்லேயே வச்சுருந்து கடைசியாக எல்லாரும் நெருக்கினதுக்கப்புறம் கடைசியாக 15ஆம் தேதி அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. இந்த கஜானா காலின்றதுலாம் வந்து சும்மா கதைங்க. கஜானா காலின்னு யார் சொல்லலாம்? மாத சம்பளம் வாங்குறோம்னா நம்ம சொல்லலாம். சரியா, நம்ம மாத சம்பளம் வாங்குவோம், 4வது நாளாக செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம், தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த 1ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட கையில் அடுத்த சம்பளம் வரும். அதுதான் அந்த காலத்துலேயே ஒரு பாட்டு உண்டு. தேதி 1லிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம், தேதி 21லிருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம்னு அன்றைக்கே வந்து என்எஸ் கிருஷ்ணன் பாடிய பாடல். இது வந்து யாருக்கு பொருந்தும்? மாச சம்பளத்துக்கு வாங்குறவங்களுக்கு தான் பொருந்தும். இதே ஒருத்தர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காருன்னு வச்சுக்கிங்க, கல்லாப்பட்டி பாலி அப்படின்பாரா? அவர் டெய்லி பேமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். டெய்லி பொருள் வாங்குவாங்க, டெய்லி பேமெண்ட் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அது போல தானே அரசுக்கு தினமும் வரிகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய பேமெண்ட் வந்துகிட்டு இருக்கும். அந்த நிதி வந்துச்சு, இந்த நிதியும் வந்துகிட்டே இருக்கும். வர இந்த நிதிகள்லேருந்து இந்த பக்கம் இந்த எதுக்கெல்லாம் உடனடியாக கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இயர் மார்க் அப்படிம்பாங்க. இந்த செலவுக்கு இவ்வளவுன்னு இயர் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த செலவுக்கு அந்த பணம், தேவையான பணம் மட்டும்தான் இதுலேருந்து எடுப்பாங்க. அதை தாண்டி செலவு பண்ண மாட்டாங்க. அப்படி இயர் மார்க்கு மணியை மட்டும்தான் எடுத்து செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அரசாங்கத்தில் பணம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் உடான்ஸ். ஏன் இது வந்து பிப்ரவரி மாதம் பட்ஜெட் வந்தப்பவே தெரியாதா அப்படின்னு எல்லாரும் கேட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த சொதப்பல் இது. அப்புறம் வேற என்ன பண்ணாரு?
அப்படின்னு பார்த்தோம்னா வேற ஒன்றும் பண்ணல. அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் ஒன்றுமே பண்ணலை. இவங்க தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து ஒருத்தர் ஏற்கனவே போட்டார். இப்போ பாருங்களேன், இவங்க வந்து அடுத்தால அண்ணா எங்களுக்கு 2500 வேணான்னா, எங்களுக்கு 6 சிலிண்டர்லாம் வேணான்னா அப்படின்னு வீடியோ போடுவாங்க பாரு அப்படின்னு. அதே மாதிரி வீடியோவும் போட்டாங்க. பிகம் ஸோ ப்ரெடிக்டபிள். சரியா? அந்த இந்த கோயபிள்ஸ் ஃபார்முலாலாம் ரொம்ப நாளைக்கு ஒர்க் ஆகாது. கோயபிள்ஸ் ஃபார்முலா ஒர்க் ஆகும், ஒரு தடவை ஒர்க் ஆகும், 2வது தடவை 3வது தடவைலாம் ஒர்க் ஆகாது. அது என்ன கோயபிள்ஸ் ஃபார்முலான்றீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒருவேளை உண்மைதானோ அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. அப்படிங்கிறது தான் கோயபிள்ஸ் ஃபார்முலா. அந்த கோயபிள்ஸ் ஃபார்முலாவை தான் ஆதவ அர்ஜுனா விஜயை வைத்து கடைபிடித்து அந்த வேலையை தெளிவாக செஞ்சுருக்கிறாங்க. நான் உட்பட பலரும் அந்த வந்து சீரியஸாக எடுத்துக்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய தப்பு தான். அதை வந்து மறுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு கோயபிள்ஸ் ஃபார்முலாவில் போகிறாங்கன்றத முதல்ல கவனிக்க தவறியது எல்லா அரசியல் கட்சிக்கும் உள்ள பிரச்சனை தான். இன்னொன்று, பொதுமக்கள் தரப்புலையும் சரி, ஆளுங்கட்சி தரப்புலையும் சரி, கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டாங்க. அது ஒரு முக்கிய காரணம். அது எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருந்தாங்க. பொதுமக்களும் அந்த வாக்குகளை மாற்றி போட்டாங்களே, அவர்களும் நாம மட்டும்தானே போடுறோம், அப்படியே ஜெயிச்சிட போறாரு அப்படின்ற மாதிரி நினச்சி தான் போட்டாங்க. ஏன்னா நான் பேசும்போது பேசக்கூடிய நபர்கள் பூராமே பார்த்தீங்கன்னா அவங்க முகத்துலலாம் ஒரு ஜென்யூன் சர்ப்ரைஸ் இருந்தது. புரியுதுங்களா? நான் சொல்கிற ஆட்கள்லாம் எந்த கட்சியையும் சேர்ந்தவர்கள் கிடையாது. சாதாரண மக்கள், சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரு குழந்தை 2 குழந்தையோட வாழக்கூடியவர்கள். எல்லார் முகத்திலையும் ஒரு ஜென்யூன் சர்ப்ரைஸ் இருந்தது. எப்படி திமுக தோக்கும், திமுக தூக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லார் முகத்திலையும் ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. சரி, அதுக்கு காரணம் அப்புறமா தனியாக நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டால், இல்லையா பையன்னு சொன்னான்னு நான் விசிலுக்கு தான் போட்டேன் அப்படின்னு. இது மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள்ல, லட்சக்கணக்கான குடும்பங்கள்ல இது மாதிரி நடந்ததுனால தான் இந்த ஓட்டுகள் வந்து அப்படியே அங்கே போயிடுச்சு. சரியா? ஸோ அதை பற்றி திரும்ப திரும்ப பேசுறதுல அர்த்தம் இல்லை. பிஸ்னஸ் ஆஸ் யூஸ்வலுக்கு வரணும். அதுக்காக விஜய்ன்றதுக்காக அவர் வந்து சிஎம் இல்லைன்னு ஆகிட முடியாது. மக்கள் மேண்டேட்னு ஒன்று இருக்குது. அந்த மேண்டேட்டை நம்ம தான் கொடுத்துருக்குறோம் கான்ஸ்டியூஷன் படி. அதனால நம்ம அதை மதித்து தான் ஆகணும். விஜய் முதல்வர் தான், அதில் மாற்று கருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன செயல்பட போகிறார், அவர் செயல்படலைன்னா அவரை செயல்பட வைக்கணுன்றது நம்மளுடைய வேலையாக இருக்கணும். சரி, முக்கியமாக அவர்கள் வைக்க குற்றச்சாட்டு 2 விஷயம். ஒன்று, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு இருந்தாங்க. ஆனால் உண்மை நிலவரம் அது கிடையாது. 2வது, போதை கலாச்சாரம் பேசிட்டு இருந்தாங்க. உண்மையும் அது கிடையாது, நிஜமான உண்மை. ஆனால் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நேற்று வந்து ஏதோ ஒரு மாவட்டத்தில் கலெக்டரோட இந்த மண்டே மீட்டிங்னு ஒன்று வைப்பாங்கல்ல, மண்டே மனு கொடுக்கலான்னு, அதில் ஒரு பள்ளியோட தலைமை ஆசிரியர் நேரில் வந்து கதறாங்க. எங்கள் ஸ்கூலில் பாருங்கள், இந்த ஒரு பையன் பையிலேருந்து பார்த்தேன், 30 கஞ்சா நிரப்பிய சிகரெட்டுகள் இருக்குது, எங்கள் ஸ்கூலை சுற்றி சுற்றி விற்கிறாங்க, எப்படியாவது அந்த இடத்த சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கலெக்டர்கிட்ட போய் ஒரு ஆசிரியை புகார் கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கும் வந்துடுவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஏன் புகார் கொடுக்கல தெரியுமா, புகார் கொடுத்தா அரசாங்கமே கண்டுக்காது அப்படின்னு ஏதாவது புதுசாக ஒன்று உருட்டுவாங்க. ஆனால் இப்போதான் அந்த போதைப் பொருட்களின் ஆதிக்கம் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால நேரடியாகவே பார்க்க முடியுது. சரியா? அதுதான் வந்து அந்த ஒரு ஆசிரியை வந்து பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் எனக்கு அதுலேயே ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது. என்னென்னா, பள்ளிகள்லாம் மூடப்பட்ட பிறகு இது எப்படி இந்த ஆசிரியை வந்தாங்க? பள்ளிகள்லாம் இப்போ வந்து கோடை விடுமுறையில் இருக்குது. அவங்க கல்லூரி மாணவர்னு சொல்லலை, பள்ளி மாணவர்னு தான் சொல்கிறாங்க. ஒன்று அந்த வீடியோ பழைய வீடியோவா, இல்லை அதை இப்போ எடுத்து போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த வீடியோவை குறித்த இன்னும் விவரங்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். முழுமையாக அந்த விவரங்கள் எனக்கு கிடைக்கல. ஆனால் வேறு ஒரு விவரம் கிடைச்சது தற்செயலாக தேடுறப்போ. ஏன்னா அந்த தேர்தல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்களா, ரிசல்ட் வந்த அன்னைக்கே இங்கே சென்னையில் ராயபுரம்னு நினைக்கிறேன், அந்த பகுதியில் ராயபுரமா ஓல்டு வாஷர்மன் நினைக்கிறேன், சாரி மன்னிக்கணும், ஆர்கே நகரில் தாவேகாவோட ஒரு அமைப்பு செயலாளராக வட்ட செயலாளர் ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, தன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய 8 வயது குழந்தைகிட்ட செக்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். பண்ணி கடைசியாக அதை அவங்க பெற்றோர் கண்டுபிடிச்சி காவல்துறையில்
ரொம்ப கஷ்டப்பட்டு கம்ப்ளைண்ட் பதிய வச்சு, ஏன்னா தேர்தல் வெற்றி வந்து தாவேகா வந்துருச்சு, அந்த நேரத்தில் பதிய மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதன் பிறகு மிகுந்த அழுத்தத்துக்கு பிறகு அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேர்தல் வந்த உடனே முதல் பெண் குழந்தையின் மீதான பாலியல் வன்முறை அரங்கேறிவிட்டது. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, வரிசையா பார்க்குற நிறைய செய்திகள் வருது மாவட்ட ரீதியாக. அதெல்லாம் ஒரு சின்ன லிஸ்ட் எடுத்துருக்கிறேன், அந்த லிஸ்ட்ல பாருங்க. திருச்சிராப்பள்ளியில காஜாமலை ரேஸ்கோர்ஸ் ரோடு பக்கத்துல ஒரு பொண்ணை போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கல்லால் அடிச்சிருக்கிறான் ஒரு பையன், கல்யாணம் பண்ணி சொல்லி. அடுத்தால பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, அங்கே வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பெண்ணு கரம்பக்குடிங்கிற பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க, பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்த பெண்ணு, அவங்க மாற்றுத்திறனாளி, அவங்களுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. அந்த பெண்ணை ஒரு 4-5 பேர் சேர்ந்து கடத்திட்டு போய் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ள வச்சு கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்போ நடந்த சம்பவங்கள்னா மே 11 மே 19 நடந்த சம்பவங்கள். ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் 15 வயது ஒரு குழந்தைய ரேப் பண்ணி கர்ப்பமாக்கிட்டான் ஒருத்தன், அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவனையும் போஸ்கோல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈரோட்டில் அந்தியூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து கணவனை கொண்டிருக்காங்க, அது விட்டுருவோம், அது வந்து பெண்கள் மீதான வன்முறை இல்லை. திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை பைக்கில் கூப்பிட்டு உங்களை வாங்க அங்கே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பைக்கில் ஏற்றிட்டு போய் பொன்னேரி பக்கத்தில் வச்சு ரேப் பண்ணியிருக்காங்க. சென்னையில் ஒரு டிஐஜி, பெண் டிஐஜி மேலே ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. வந்தவாசி பக்கத்தில் 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி பகுதியில் ஒரு மைனர் பொண்ணு 14 வயது பெண்ணை 3 பேர் சேர்ந்து கடத்திட்டு போய் ரேப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பூரா பாருங்க, வட தமிழ்நாடு, கொங்கு பகுதி, மத்திய சென்னை தமிழ்நாடு, இப்படி ஒரு பகுதி விடாம, அதாவது ரேர் இன்சிடென்ட்டாக நடக்கிறது வேற. முன்னாடிலாம் பார்க்கும்போது அந்த 5 ஆண்டுகளில் ஒரு 2 தடவை அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஒன்று இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள ஒரு சம்பவம் நடந்தது, வேற ஒரு சம்பவம் வேற ஒரு இடத்துல நடந்தது. 2 சம்பவம் தான் போன 5 வருடங்களில் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. மற்றெல்லாம் அண்டர் ரிப்போர்ட்டர்லாம் நான் சொல்ல வரல, அதுதான் நடந்தது. ஆனால் இவர்கள் வந்த ஒரு வாரத்துக்குள்ள பாருங்க, நான் சொல்ற செய்தி எத்தனை வந்திருக்கு பாருங்க. திருவண்ணாமலை பக்கத்தில் வந்தவாசி, ஈரோடு பக்கத்துலேயே 2 சம்பவங்கள், திருச்சியில் ஒரு சம்பவம், புதுக்கோட்டையில் ஒரு சம்பவம், இப்படி தொடர்ச்சியாக எப்படி இப்படி ஒன்று திடீர்னு அவுட் பர்ஸ்ட் ஆன மாதிரி இருக்கு. இந்த முன்னாடி வந்து ஏதோ ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அது ஓகே. கொரோனா வந்துச்சு, அந்த தெருல 2 பேர் இறந்துட்டாங்க, இந்த தெருல அந்த தெருலன்னு செத்துறாங்கன்னு செய்தி இருந்தது இல்லை. அது போல கடந்த 5 ஆண்டுகளில் நாம பார்த்தப்ப எப்படி வந்தது செய்தி, எப்போ ஒரு செய்தி வரும், உடனடியாக அது பெருசா பேசப்படும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், அந்த நபர் உடனடியாக தண்டிக்கவும் படுவார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல அந்த நபர் தண்டனையும் வாங்கியாச்சு, தண்டனையும் வாங்கி கொடுத்தாச்சு. போன அந்த தேர்தலுக்கு முன்னாடியே அவருக்கு இதை கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்ல கேஸ் நடத்தி தண்டனையும் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்க. சம்பவம் நடந்தது ஒரு வாரத்துக்குள்ள தமிழ்நாடு பூரா ஏதோ புதுசா கொரோனா வந்த மாதிரி இப்படி பெண்கள் மீது தொடர்ச்சியா வன்முறைகள் நடக்குது. இதுக்கெல்லாம் இப்ப யார் காரணம்? இப்போ ஆட்சியின் அலட்சியம் தான் காரணம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? இதுல வேற இவர் சொல்றாரு, என்ன வீரமங்கை வேலுநாச்சியார் படை அப்படின்னு நான் ஒன்று அமைக்க போறேன் அப்படின்னு. சரி, அமைச்சாரா அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் பண்ணல. ஏற்கனவே இந்த பிங்க் பெட்ரோல் பஸ் அந்த வண்டியை பூரா வேலுநாச்சியார் படைன்னு பேர் மாத்திட்டாரு. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் முன்னாடி இது அதிமுக பண்ணிட்டு இருக்கிற வேலை. அதிமுக பண்ற வேலை என்ன பண்ணுவாங்க, டிஎம்கேல உட்காந்து ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டி வைப்பாங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்து திறந்து வைக்கிறதுக்குள்ள ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துடுவாங்க. வந்து அதுக்கு ஜெயலலிதா பேருந்து நிலையம், எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அப்படின்னு பேரை மாற்றுவாங்க. அந்த ஒரு வேலை தான் செய்வாங்க. அதே வேலையை இப்போ விஜய் பண்ணிட்டு இருக்கிறார். வேற ஒன்றும் பெரிய வித்தியாசமா தெரியல. அவர் அறிவிச்ச எந்த திட்டத்தையும் செய்யல. அந்த 200 யூனிட், அதுவும் மாசம் 200ன்னு சொல்லிட்டு 2 மாசத்துக்கு 200ன்னு போட்டிருக்காரு. மற்றபடி வேற ஏதாவது திட்டங்கள் ஏதாவது அறிவிச்சதை நிறைவேற்ற போறாருன்னா எதுவுமே செய்யல. பிளஸ் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இப்படி மாநிலம் முழுவதும் பெருசா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம். திமுக வந்திருந்தாங்கன்னா இந்த மே மாதம் 15ஆம் தேதியே எல்லாருக்கும் கையில 2000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும்,
8,000 ரூபாய் கூப்பனும் கிடைச்சிருக்கும். சரி, மக்கள் அதை வந்து இழந்துட்டாங்க. அதை பற்றி இனிமேல் பேசுறதுல அர்த்தம் இல்லை, பிரயோஜனமும் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். இவர் சொன்னதில் ஏதாவது 1-2 செய்கிறாரான்னு முதல்ல பார்ப்போம். வேலையில்லா பட்டதாரிக்கு 4,000 ரூபாய் கொடுக்க போகிறேன்னாரு, 2,500 ரூபா கொடுப்பேன்னாரு, 6 சிலிண்டர் கொடுப்பேன்னாரு, அண்ணன் சீர் கொடுக்க போகிறேன்னாரு, மாமன் சீர் கொடுக்க போகிறேன்னாரு. இவர் ஆட்சி அமைச்சு இது வரை கிட்டத்தட்ட ஒரு 10,000 கல்யாணம் நடந்திருக்கும். சரியா? இதுவரை ஒரு 20,000 குழந்தை பிறந்திருக்கும். இதெல்லாம் ஏதாவது செஞ்சாரா? ஆமாம், வந்து நீங்களே சொல்கிறீங்க 1 வாரம் தான் ஆகுது, கொஞ்சம் டைம் கொடுக்க மாட்டீங்களான்னு. 1 வாரம் ஆச்சு. இந்த 1 வாரத்தில் உருப்படியாக என்ன செஞ்சிருக்கிறாரு? மாவட்டந்தோறும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத தவிர வேற ஒன்றுமே செய்யலை. அப்புறம் வேற என்னத்த டைம் கொடுன்னா, டைம்லாம் வந்து அரசியலெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கிரிக்கெட்லேயே வந்து நான் இப்போ தானப்பா வந்தேன், எடுத்தோடனே ஏன்ப்பா இப்படி வேகமாக பால் போடுறேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. டைம் கொடுப்பான்னு சொல்றதெல்லாம். முதல்ல ஒழுங்காக ஆக்டிவாக வேலையை பாருங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு ஏஐயில் ஏதாவது படத்தை கிரியேட் பண்ணிட்டு பாருங்க. அவர் வீட்டிலேருந்து அவரே சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன்டா அந்த ஏஐட்ட சொன்னீங்கன்னா அது என்ன பண்ணும்? ஒரே ஃபோட்டோ தான் போடும். இந்த முதலமைச்சர் அப்படின்ற அந்த பின்னாடி இருக்கு சீட்டு. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்குன்னு தனியாக ஒரு இடமே இல்லையா? சாதாரணமாக ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் கூட போய் பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸ் வர கூட எல்லாம் போவானாங்க. ஒரு பேங்க் மேனேஜர் போய் பாருங்க, அந்த மேனேஜர்லாம் போய் தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் வச்சிருப்பாங்க. ஒரு பிரான்ச்சில் இருக்கிற பிரான்ச் மேனேஜர் போய் சாப்பிட்றதுக்கு அந்த பேங்க்குள்ளே தனியாக ஒரு இடம் வச்சிருப்பாரு. இங்கே வந்து முதலமைச்சருக்கே சாப்பிட்றதுக்கு வந்து இடம் இல்லையா? அவர் ஒர்க் பண்ணுற டேபிள்லேயே உட்காந்து சாப்பிட்றாருன்ற மாதிரி வேற ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்கிறாங்க. இதில் இன்னொருத்தர் யாரோ ஒரு பையன் வந்து 1,28,000 ரூபாய் என்னுடைய பங்கு தமிழ்நாடு கடனை நான் திருப்பி கொடுத்துட்டேன் அரசாங்கத்திட்ட அப்படின்னு விஜய் கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அதுவும் ஏஐ ஃபோட்டோ. ஏன் தெரியுமா? அது பேக்ரவுண்டில் கலைஞர் ஃபோட்டோ இருக்குது. ஏன்னா எதையாவது ஒன்று செஞ்சாலும் உருப்படியாக செய்யுங்கடா. திரும்ப திரும்ப கிரிஞ்சி பண்ணிக்கிட்டு, திரும்ப திரும்ப காமெடி பண்ணிக்கிட்டு, பொய் சொல்லிக்கிட்டே இருக்காதுங்க. ஒரு படத்தில் சொல்லுவாங்க ஒரு அம்மா, ஐயா இவனுக்கு ஒரு சீட் எடுங்கய்யா, எப்போ பார்த்தாலும் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு. அது மாதிரி இந்த தற்கொலைகள் இப்போ அடுத்த ரவுண்டு பொய் சொல்றதுக்கு கிளம்பி இருக்கிறாங்க. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.